நானும் கீர்த்தனஞ்சரும் மீன் பிடிக்க போறோம். டிஸ்கவரி சேனல்ல இப்படியான ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ரியலா லைஃப்ல காட்ட மாட்டாங்க. தண்ணிக்குள்ள நிக்கலாம். நெஞ்சுகிட்ட ஜிக்கி அப்படிக்கு வாங்கோ. அப்படிங்க இந்த ஊருக்கு வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு பிஜி மாஸ்டர் பிள்ளையோட ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். 30 போகிறோம். லீவுக்கு ஒரு குட்டியான ஒரு டூர் உண்டு. மலையாண்ட பைக்கில் போயிருந்த நாங்கள் ரெண்டு பஸ்ஸில் போகிறோம். ஏன் சார் என்ன மாதிரி சார் போதியா ஏதோ ஒரு பஸ் வருது. ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். விஜயின் ஊருக்கு ஏசி பஸ்ஸில் ஏசி பஸ்ஸில் போக நல்லா தான் இருக்குது. என்ன எங்களை சிடிபி பஸ்ஸில் போய்க்க வர அந்த வறுத்த கச்சானும் அவிச்ச சோழனும் தண்ணி போத்தலும் வடையும் தான் மிஸ் பண்ணுறோம். சரி பரவாயில்ல, டிவியை பார்த்து கொண்டு போக வேண்டியதான். வேறு என்ன? நாங்கள் இனி காட்டுக்கு போகிறோம். சார் வெளிச்சதுக்கு கேமராக வாங்க. நாங்கள் காட்டுக்கு போகிறோம். வீட்டை போய் சார் ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலயம் இங்கே இருக்கு. அந்த பொற்கோவில்னு சொல்லி தெரியுமோ? இல்லை வேறுங்க பொற்கோவில். இந்த பாதையால் போக போகிறோம். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் உள்ளே போவோம். மீன் பிடிக்க போகிறோம். குளத்துக்கு போகிறோம். இன்றைக்கு சம்பவம் செய்கிறோம். விரால் மீன் பிடிக்கிறோம். நேரம் 11 டைமை காட்டும். 3 மணிக்கு 11 பாருங்க. மீன் பிடிக்க போகிறோம். அப்பா அதில் மேலே போகிறோம். சரிங்க போங்கடா. ஓ, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா குளத்துக்கு வந்துட்டோம். நானும் கீர்த்தனஞ்சரும் மீன் பிடிக்க போறோம். எங்களுடைய டினோவன் சாரும் எங்களோட வந்து நிற்கிறார். இது டிஸ்கவரி சேனல்ல இப்படியான ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ரியலா லைஃப்ல காட்ட மாட்டாங்க. தண்ணிக்குள்ள நிக்கலாம். நெஞ்சுகிட்ட தண்ணி நிக்குது. சும்மா இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஓமந்த காட்டுக்கு வந்து நிக்கிறோம்.
இது நாங்கள் பெரிய மீனை இந்த பெரிய மீனை பிடிக்கத்தான் நான் திட்டம் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 10 பேர் கொண்ட அணி ஒன்று நாங்கள் எப்படி வந்து மீனை பிடிக்காம விட மாட்டோம். வெள்ள வெள்ள போய் கொண்டிருக்கிறோம். சித்தப்பா ஒரு படைப்பெரிய மீன் பிடிச்சாச்சா சித்தப்பா மீனை பிடிப்பாரு கொண்டு நான் பின்னால போறோம். நாளைக்கு விடிய ஒரு மீன் விருந்து இருக்க வேண்டும். விஜய் தலையை சொல்லிடுறேன். மீனை பிடிக்கிறாங்க. விஜய் அஜய் அப்பா சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இன்றைக்கு எத்தனை மீன் பிடிப்போம் என்ன மாதிரி சித்தப்பா சொல்லுங்க. வலை விட்டால பிடிப்போம். வலை விட்டால பிடிப்போம். இன்னைக்கு பிடிக்காம நாங்க வீட்டை போகவே மாட்டோம். வெட்டுற வெளிச்சங்காலம் போதாத குறை. சரியா போமா இல்ல நிஷா போ 12 மணி ஆகும். நாங்கள் மீன் பிடிக்கல குளத்தில் விலை வச்சுட்டு போகிறோம். மார்னிங் வந்து பார்க்க மீன் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் போகிறோம். மார்னிங் தான் வந்து விலை தட்டுவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அடிக்குது ஜிக்கி 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 இதயம் ஜிக்கி ஜிக்கி ஜி நல்ல புளியல் ஊருக்கு வாங்க சொக்கமுங்க நல்ல புளியலுங்க. காலை வணக்கம் நண்பர்களே. வயல் சார்ந்த ஒரு இடத்துல இருந்து நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இதில் இந்த இடத்த பாருங்க நண்பர்களே, எப்படி சொர்க்கமுங்க. விஜய் ஊருக்கு வாங்க. பார்த்தீங்கன்னா கையை தொட்டா இளநி மரத்தில் சூப்பர் இடம். தட்டு பாடு நாங்கள் இப்ப இந்த காட்டு தெற்கு காட்டுல இருந்து இப்போ ஓமந்த வடக்கு காட்டை நோக்கி போறோம். பயணம் சிறப்பாக நடக்கும் நாங்கள் நோக்கம். நாங்கள் இப்ப பெரிய மானை தேடி போறோம். மீனை தேடி போனாங்க. விலை வச்சது எடுக்க போட்டினா மான் மேலே எல்லாம் இருக்கு. விஜயின் பைக் வேறையில் நாங்கள் இப்போ டிராக்டர்லாம் போகிறோம். டிராக்டர் வந்து கொண்டு இருக்கிறது. டிராக்டர் இந்த டிராக்டர்ல நான் மாறிக்க போறேன். டிராக்டர்ல போகிறோம். லொக் படை இல்லை. ஆட்டோ ஓடுற நிறைய டிராக்டர் போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். நாங்கள் போகிறோம். இதான் சார் ராங்க. இதான் சார் அப்படி கேமரா அப்படிங்க நான் ராங்க. நீங்கள் கால் தெரியும். நேற்று வந்து ரீசர்ண்ட அத்தாண்ட வீட்டை தான் நாங்கள் நித்திரோன்றாங்க. மார்னிங் அங்கே குளித்து வலிக்கிட்டு இப்போ ரீசர் வீட்டை மீண்டும் பாரம். இந்த ஹவுஸுக்கு வர பிஜி ஹவுஸ். வெல்கம் டு குமாப்பட்டி. வாங்க வாங்க வாங்க. நல்ல தென்னந்தோப்புங்க.
இப்போ நாங்கள் காலை சாப்பாடு செய்ய போகிறோம். அவிச்சமா போட்டு அதோட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட் குளத்தில் வச்ச விலையில் வந்து 3 விரால் மீன் சிக்கினது. அந்த மீனையும் வந்து நாங்கள் வெட்டி பொரிக்க போகிறோம். அதோட வந்து பார்த்திங்கன்னா நல்ல பண்டி ரஜ்ஜியம் எடுத்துனாங்க. அந்த ரஜ்ஜியம் கறி காய்ச்சி தான் இன்றைக்கு நாங்கள் அந்த வெள்ளமா புட்டோட சாப்பிட போகிறோம். சரியா, அந்த வீடியோ தான் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறீங்க. பாருங்க. சம்பவம் என்ன சொல்லுவாங்க போடல பொரியல். அடுத்து என்ன போடுவோம் சொல்லி போடுவோம். மரப்புறம் மட்டால இறப்புறம் சரியா முடியாது. இப்போ நாங்கள் மார்னிங்கெல்லாம் மடியாக சாப்பிட்டு இப்போ மீண்டும் வந்து எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம். இப்போ முதல் மாதிரி தான் எங்களோட உள்ளூர் சேவை பட்டாலான் இப்போ நாங்கள் மெயின் ரோட்டுக்கு போகிறோம். மெயின் ரோட்டுக்கு போகிறோம். நல்லா பெம்பலாக இருந்துச்சு பட்டால போக. நல்ல காத்தோட்டம், ஏசி, இயற்கையான ஏசி காற்றுல அப்படியே மிதந்து கொண்டு போனாங்க. ரோட் பின்னே தெரியும். மேலே அந்த பீசல்ல கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கிற சொந்தங்கள், உறவுகள், நண்பர்களோட பழகி அந்த சாப்பாடுகளை சமைச்சு சாப்பிட்ட அனுபவங்களை வந்து வாழ்க்கையில் மறக்கலாது. அதை விட எங்களுக்கு வந்து நல்ல கவனிப்பு. உண்மையில் இப்படியான நல்ல நினைவுகளை வந்து உங்களோட வாழ்க்கையில் எப்பவும் சேமித்து கொள்ளுங்கள். உங்கள் உறவுகளுடன் பயணியுங்கள். சந்தோஷமாக இந்த வாழுங்கள்.